இன்னைக்கு பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சவுந்தரநாயகியோடு அமர்ந்திருக்கிற சோமேஸ்வரர் ஆலயம் மொடச்சூரில் அமைஞ்சிருக்குது கோபிச்செட்டிப்பாளையம். இது மொடச்சூரில் எந்த இடத்துல இருக்குதுன்னா, தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு பின்புறமாக செய்கிற சாலையில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஒரு 200 அடி தொலைவில் வலது பக்கமாக அமைஞ்சிருக்குது கிழக்கு நோக்கிய சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலோட கருவறைகள் எல்லாம் அந்த காலத்து கருங்கல் கட்டடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இதை புனரமைப்பு செஞ்சு 2025ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாங்க. அந்த குடமுழுக்கு நடத்துனதுனால இதனுடைய வண்ணங்களெல்லாம் மிகவும் புதுமையாக அற்புதமான அழகான தோட்டத்தில் காட்சியளிக்குது. மிக சிறிய அழகான ஒரு சிவன் கோயில், ரொம்ப பழமையான சிவன் கோயில், 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கலாம். ஏன்னா இதோட வரலாற்று புராண கதை அப்படி. இந்த கோயிலை அகத்திய மாமுனி இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம துர்வாச முனிவர் குன்னத்தூரில் ஒரு சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு அடுத்தது இங்கே மொடச்சூரில் ஒரு சிவன் பூஜையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. நமது பச்சைமலை கோயில் வரலாறில் வரும். அப்படி அவர் தரிசனம் செஞ்சு பூஜை செய்த கோயில் தான் இந்த சிவன் கோயில். அது அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட கோயிலுங்கிறதுனால இதுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்குது. நான் வந்த நேரத்தில் ஐயர் இங்கே இல்லை, கோயில் கருவறைகள் பூட்டப்பட்டு இருந்துச்சு. அதனால் கோயிலோட மற்ற அனைத்து காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். கோயில் பழமை மரம் அப்படியே புதுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா கோயிலோட பின்பகுதியில் ஒரு பாலி விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த வரலாறில் பார்த்தோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை இங்கே உருவாக்கி இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணார் அப்படின்ட்டு. அதுக்கு ஆதாரமாக இந்த இடத்துல ஒரு கிணறு, இந்த ராஜகோபுரம் கருவறைக்கு மேலே இருக்கிற ராஜகோபுரம். இந்த இடத்துல இருக்கிற இந்த கிணறு அந்த தீர்த்தத்தை இங்கே உருவாக்குனாங்கிறதுக்கு ஆதாரமாகவும் அந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு ஒரு ஆதாரமாகவும் விளங்குது. அது மட்டும் இல்லை, தமிழர்களால் பல வருடங்களுக்கு முன்பே பழக்கத்திலிருந்து மறைஞ்சு போன இந்த சஷ்டாதேவி அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த கோயிலில் அந்த சிலைகளை பார்த்தேன். இது பாலி விநாயகர். அப்படியே கோயிலை பின்புறமாக கருவறையோட மேற்புறம் அமைந்திருக்கிற ராஜகோபுரத்தோட பின்புற தோற்றம் இது. அம்மனோட கருவறையோட மேலே இருக்கிற ராஜகோபுரத்தோட தோட்டம். நான் சொன்ன இந்த சஷ்டாதேவி வழிபாட்டு முறை அந்த உண்டான சிலைகள் இந்த கோயில் தான் இருக்குது. நானே தாண்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு இது ரொம்ப பழமையான வழிபாட்டு முறையாச்சே, இந்த கோயில் இது இருக்குது பாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வரலாற்று நிகழ்வில் வர கதைகள் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இப்போ இந்த கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், பழமையான கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு மேலே இவங்க இப்போதைக்கான வண்ணங்களை பூசி மேற்கொண்டு கீழே தரைகளை எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த முருகன் அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அறை முருகன் ஆலயத்தோட அறை. அதில் முருகன் தலை சாய்த்த மாதிரி ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்குது. இதில் இது வித்தியாசமான தோற்றமாக கருதப்படுது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர மறக்காதீங்க. இந்த சிலைகள் மிக அழகான தோட்டத்தோடு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய அரச மரம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு நாராயண கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோசாலை இருக்குது.